கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயிடம் இரண்டாவது கட்டமாக இன்றைய தினம் தலைநகர் டெல்லியில் சிபிஐ விசாரணையை நடத்தி முடித்திருக்கின்றார்கள். மீண்டும் விசாரணை என்பது அழைக்கப்படுவாரா என்ற ஒரு கேள்வி இருந்த நிலையில் விசாரணைக்கு பிறகு பேட்டியளித்த நிர்மல்குமார் அடுத்த கட்ட விசாரணைக்கு விஜய் அழைக்கப்பட போவதில்லை எனவும், சாட்சியமாக இன்றைய தினம் விஜய் இரண்டாவது கட்டமாக அழைக்கப்பட்டிருந்தார் எனவும், அதே போல அன்றைய தினம் கடந்த 12ஆம் தேதி முதல் கட்டமாக விஜயிடம் அந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் அன்றைய தினமே பல்வேறு கேள்விகள் விஜயிடம் வைக்கப்பட்டிருந்தது. மேலும் கூடுதலான கேள்விகள் இன்றைய தினம் வைக்கப்பட்டிருந்ததாக நிர்மல்குமார் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விக்குறிகளும் அதே போல காவல்துறை மீது இவர்கள் வைக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் எவை எவை என கண்டறிந்து அதற்கான ஆதாரங்கள் தொடர்பாக விஜயிடம் நேரடியாகவே சிபிஐ அதிகாரிகள் குழு பதில் பெற்றிருக்கின்றார்கள். அதனை பதிவும் செய்திருக்கின்றார்கள். அதே போல கடந்த 12ஆம் தேதி அதற்கு முன்னதாக தமிழ்நாடு காவல்துறை, அதாவது கரூர் காவல்துறை உடனும் பல்வேறு விசாரணையும் நடத்தப்பட்டிருந்த நிலையில் அவர்களுடைய அந்த வாக்கு மூலங்களும் இந்த விவகாரத்தில் சிபிஐ பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே அதன் அடிப்படையில் இன்றைய தினம் விஜயிடம் பல்வேறு அந்த முக்கிய கேள்விகள் வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நிகழும் பொழுது விஜய் அங்கு இருந்திருக்கின்றார். அவர் பார்த்த சாட்சியாக இருக்கக்கூடிய நிலையில அன்றைய தினம் அவர் ஏன் தாமதமாக வந்திருந்தார் எனவும், அதே போல அந்த கூட்ட நெரிசல் அந்த சம்பவம் நிகழும் பொழுது அவர் என்ன செய்து கொண்டிருந்தார், அவருக்கு உரிய அந்த தகவல்கள் கொடுக்கப்படவில்லையா, அதே போல அந்த சம்பவம் நிகழ்ந்த பிறகு அவர் உடனடியாக ஏன் அங்கிருந்து சென்றார் போன்ற விஷயங்கள் இன்றைய தினம் கேள்விகளாக முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போல அந்த கூட்ட நெரிசல் நிகழும் பொழுது அங்கு கூடியிருந்த மக்களுக்கு தண்ணீர் பாட்டில்கள் வீசப்பட்டதாக பல்வேறு அந்த வீடியோக்கள் வெளியாகி இருந்தது. எனவே அது தொடர்பாகவும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முன்னேற்பாடுகள் எவ்வாறாக செய்யப்பட்டிருந்ததாகவும், அதே போல பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக தாவேகா சார்பாக காவல்துறைக்கு எந்த மாதிரியான அந்த விஷயங்களின் அடிப்படையில் பாதுகாப்பு தொடர்பான அந்த கோரிக்கைகள் அனுமதியானது முன்வைக்கப்பட்டிருந்ததாக பல்வேறு விஷயங்கள் தொடர்பாகவும் விஜயிடம் அந்த கேள்விகள் இன்றைய தினம் கேட்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இது வாக்குமூலமாகவும் ஒரு சாட்சியமாக விஜயிடம் இந்த வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே சிபிஐ இந்த வழக்கை ஒரு தீவிரமாக எடுத்துக்கொண்டு விசாரித்து வரக்கூடிய நிலையில வழக்கினுடைய அடுத்த கட்டத்திற்கு நகரும் விதமாக தாவேகாவுடைய நிர்வாகிகள் முதல் கட்டமாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள். இங்கு நேரடியாக வரவழைக்கப்பட்டு அதே போல தமிழ்நாடு காவல்துறை சார்பாக அதே போல கரூர் மாவட்ட ஆட்சியர் விசாரணைக்காக நேரடியாக அழைக்கப்பட்டிருந்தார். அடுத்த கட்டமாக விஜய் அழைக்கப்பட்டிருந்தார். இன்றைய தினம் இரண்டாவது கட்டமாக விஜயிடம் அந்த விசாரணை நிறைவடைந்திருக்கின்றது என அந்த தகவலானது தற்போது வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக இந்த விசாரணை இது தொடர்பான விஜயிடம் நடத்தப்படும் அந்த விசாரணையானது இன்றுடன் நிறைவந்து விட்டது. அடுத்ததாக அவருக்கு எந்த ஒரு சம்மன் கிடையாது என இன்றைய தினம் விசாரணை முடிவில் அதிகாரிகள் தெரிவித்ததாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகி நிர்மல்குமார் தற்போது பேட்டியளித்திருக்கின்றார். எனவே அடுத்த கட்டமாக சிபிஐ விசாரணை மற்ற நிர்வாகிகளுடன் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே அடுத்த கட்ட விசாரணை நேரடியாக தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில் மீண்டும் டெல்லிக்கு எந்தெந்த நபர்கள் அழைக்கப்படுவார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியானது தற்போது எழுந்திருக்கின்றது. தலைநகர் டெல்லியிலிருந்து ஒளிப்பதிவாளர் லோகேஷுடன் ராஜீவ்.